இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி இங்கேயும் போய் பார்த்துக்கிறார். அவன் பார்த்தா ஒரு பெரிய மான்ஸ்டர் அரக்கத்தை வந்துச்சு, பெரிய அரக்கத்தை வந்துச்சு. அதை பார்த்த உடனே பேதுரு பயந்துட்டார், பயத்துல உச்சா போயிட்டார். அப்ப அந்த மான்ஸ்டர் கேட்குது, இது எங்க ஏரியா, ஏன் உள்ள வந்துன்னு சொல்லி. அப்ப ராயப்பர் பயந்துட்டாரு, பயத்தை ஒன்றும் வார்த்தை வரல, கிட்டத்தட்ட குறுங்குங்க. அப்புறம் 3 தடவை கேட்டுச்சு. அதுல மயக்கம் போட்டு இயேசுன்னு சொல்லி கீழே விழுந்துட்டார். உடனே இயேசு இருந்துச்சு. உடனே அவனுக்கு ராயப்பர்கள் தூக்க வருது, டயர்டாயிட்டான்னு சொல்ல அவர் இப்படி நடந்துகிட்டு இருக்காரு. அப்ப அதே பேய் வந்துச்சு, அரக்க பேய் வந்து இயேசுவை பார்த்து, இது எங்க ஏரியா, ஏன் உள்ள வந்து கேட்கும் பொழுது அவர் ரொம்ப தைரியமா, எங்க ஊர் வாசியில் சொன்ன ரொம்ப தெனாவெட்டா அவருடைய அந்த பேய்க்குடைய கண்ணுக்குள் கண்ணாக பார்த்து சொன்னார், இது பொது ஏரியா, இது வழி, இங்க யாரு வரலாம் போகலாம், நீ யார் இதை கேட்க அப்படின்னு சொன்னோன்னே இப்ப யாரு பயப்பட்டது? அந்த அரக்க பேய் பயப்பட்டது. பயத்தின் விளைவு அது சுருங்க ஆரம்பித்தது. 3 தடவை கேட்டுச்சு. 3 தடவை பதில் சொன்னார் தைரியமா. அந்த பயத்தின் விளைவு அது சுருங்க ஆரம்பிச்சது. தூக்கி பையில போட்டுக்கிட்டார். காலையில எழுந்தோடனே ராயப்பர் கேட்டார், அந்த நேற்று ஒரு பேய் வந்துச்சு, அரக்க பேய் பார்த்தீங்கன்னான்னு சொல்லி பையில கையை விட்டு இதான் பாரு சொன்னார். நேற்று பார்க்கும்போது பெருசா இருந்துச்சு, இப்ப சிறுசா சொன்னேன். படிச்சனால தான் நம்ம வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டும். நீ எதை பார்த்து பயப்படுறியோ, எந்த மனுஷனை பார்த்து பயப்படுறியோ, எந்த அனுபவத்தை பார்த்து பயப்படுறியோ, அப்ப அந்த பயத்தின் விளைவு நீ சுருங்க, உனக்கு முன்னாடி இருக்கிற எல்லா விஷயமும் பயங்கரமா விரிவடை, பெருசா விரிவு, முன்னாடி எதிர்விட முடியாது. ஆனா அதே விடயங்களை, அதே மனிதர்களை, அதே அனுபவங்களை ரொம்ப தைரியமாக கண்ணுக்குள் கண்ணாக பார்த்து பயப்படாம தைரியமாக எதிர்கொள்கிற பொழுது நீ விரிவடைவாய், அது சுருங்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க.